குட் மார்னிங். லேடீஸ் ஃபிங்கர் சாப்பிட பிடிக்காதவங்களா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான். ஒரு வாட்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான லேடீஸ் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 6 தக்காளி, ஒரு கையளவு கருவேப்பில், காரத்துக்கு 2 காய்ந்த வத்தல், ஒரு சின்ன சைஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்பயே 5 பூண்டு பல், சின்ன சைஸ் இஞ்சியும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அரைக்க தான் போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே துருவன தேங்காய் சேர்த்துட்டோன்னா சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் லேடீஸ் ஃபிங்கர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே லேடீஸ் ஃபிங்கர் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா தான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி லேடீஸ் ஃபிங்கர் குக் பண்ணுறப்போ நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே சால்ட் சேர்த்துடக்கூடாது. ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் குக்கிங்கில் தான் நம்ம சால்ட் சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். லேடீஸ் ஃபிங்கரோட அந்த ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோடில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லேடீஸ் ஃபிங்கரோட ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸ் பக்கம் குக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி 1 மினிட் பக்கம் குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அடிப்பொலியான லேடீஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த லேடீஸ் ஃபிங்கர் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் கொடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். until then take care, bye bye.